பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல விசுவாச போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நாம் நேற்றைய தினத்தில் பார்த்தபடி நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது அவருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய கிருபை காலைதோறும் புதியனவாக இருக்கிறது. இந்த நாளின் கிருபை இன்றைக்கு நமக்கு புதிய காரியங்களை, புதிய கிருபைகளை கர்த்தர் தந்திருக்கிறார். அதை எதிர்பார்த்தவர்களாக இந்த நாளை நாம் துவங்குவோம். நிச்சயமாகவே இந்த நாள் உங்களுக்கு ஆண்டவர் படைத்த எல்லா நாளுமே நல்ல நாள் தான். பாருங்கள், இன்றைக்கி நல்ல நாளா கெட்ட நாளா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால தான் ஒவ்வொரு நாளும் தொடங்கும் போது இந்த நாள் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம் அப்படின்னு சொல்லி தொடங்குறது பாருங்கள். அந்த வார்த்தையை பிரகடனப்படுத்தும் போதே நிச்சயமாகவே என்ன தீமை நடக்க இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் அவருடைய வசனத்தை அனுப்பி எல்லாத்தையும் அவர் சரி செய்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட சூப்பர் நேச்சுரல் காட் எப்படியெல்லாம் சூப்பர் நேச்சுரலாக ஒவ்வொரு காரியங்களை செய்கிறாரு அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அடையாளம் கூட இல்லையே, எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒன்றும் நடக்கலையே, இத்தனையோ ஆண்டுகளாக நான் ஜெபித்து கொண்டு தானே இருக்கிறேன், எனக்கு இன்னும் நடக்கலையே அப்படின்னு சொல்லி ஏங்கி கொண்டு இருக்கிறவர்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் வானத்தை பாருங்கள். கையளவு ஒரு மேகம் தெரியுது, கையளவு மேகம், ஒரு இத்தினோண்டு அடையாளம் தெரியுது. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட அடையாளத்தை கேட்டு கேட்டு போகிறதில்ல. ஆனால் இன்றைக்கு நாம் உற்சாகப்படும்படியாக ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு ஒரு உள்ளங்கை அளவு மேகம் பாரு, நீ நல்லா கண்ணை திறந்து பாரு அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். எலியாவினுடைய வேலைக்காரன் கேயாசி, அவனுக்கு தெரியலை மழை வரப்போகுதுன்னு. எலியா சொல்கிறார், 3 வருஷம் தேசத்தில் மழை பெய்யல, அப்படி ஒரு பஞ்சம், பயங்கரமான வறட்சி. அந்த நேரத்தில் எலியா சொல்கிறாரு மழை வரப்போகுது அப்படின்னு. இவன் எந்த அடையாளத்தையும் காணமே தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீ போய் நல்லா பாரு, 7 தடவை போய் பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். 7வது முறை அவன் கண்ணை திறந்து பார்க்கும்போது தான், ஆமாம் எனக்கு உள்ளங்கையளவு ஒரு மேகம் தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பாருங்கள், இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில் ஒரு உள்ளங்கையளவு மேகம் தெரியுது, அதை நம்புங்க, விசுவாசிங்க, மகா பெரிய காரியத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். கர்த்தர் நல்லவர். பாருங்கள், 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 43 46 வசனம் வரைக்கும். யாருக்கெல்லாம் சூப்பர் நேச்சுரல் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கணுமோ, இந்த வசனங்களை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். பாருங்க, 43 வாசிக்கிறேன். தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். கேயாசி பார்த்து எலியா சொல்றார், நீ போய் பாரு, இன்னும் 7 தரம் போய் பாரு. 7 அப்படிங்கிறது ஒரு முழுமைன்ற அர்த்தம். பாருங்க, இவன் போய் பார்க்குறான். பாருங்க, 44வது வசனம். 7ஆம் தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெரும் மழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். பாருங்க, வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெரும் மழை உண்டாயிற்று. இதுக்கு முன் மழைக்கான எந்த அறிகுறியும் இல்லை. 3 வருஷம் தேசத்தில் மழை இல்லை, அப்படி ஒரு வறட்சி. ஆனால் எலியா தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, இப்போ மழை வரப்போகுது. 3 வருஷத்துக்கு அப்புறம் மழை முதவே தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காரு, 3 வருஷத்துக்கு தேசத்தில் மழை பெய்யாதுன்னு. அதே மாதிரி 3 வருஷம் பெய்யலை, இப்போ மழை பெய்யும். உள்ளங்கையளவு ஒரு மேகம் தெரியுது, போய் பாருன்னு. இப்போ பாருங்க, உள்ளங்கையளவு ஒரு உள்ளங்கை எவ்வளோ பெருசு இருக்குது, இவ்வளோ பெருசு, இவ்வளோ பெரிய மேகம். வானம் எவ்வளோ பெருசு, ஆனால் உள்ளங்கையளவு இத்தனோண்டு மேகம் தெரியுது, நீ போய் பாரு. 1 தடவை பார்க்குறான், 2 தடவை பார்க்குறான், தெரியல.
6 முறை பார்த்துட்டான், தெரியல. 7வது முறை நீ போய் நல்லா கண்ணை திறந்து பாருன்னு சொல்லும்போது, நல்லா போய் பார்க்கும்போது, ஆமாம்மா உள்ளங்கை அளவு ஒரு மேகம் தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீ போய் உடனே ஆகாப் ராஜாவுக்கு சொல்லு, ரதத்தை பூட்டிட்டு நீ உடனே வீட்டுக்கு போ, பயங்கர மழை வரப்போகுதுன்னு. அதே மாதிரி இவன் போய் சொல்கிறான் பாருங்க. அதற்குள்ளாக பெரிய கனத்த மழை பாருங்க, வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். பாருங்க அது எப்படி நடந்தது, கர்த்தருடைய கை எப்படி இருந்ததுன்னு பாருங்க. 46வது வசனம். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டி கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். எலியா தீர்க்கதரிசி ஆகாபுடைய ரதத்தை விட முந்திக்கிட்டு வேகமாக ஓடி போகிறார். அவ்வளவு ஒரு பெரிய மழை வந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் உள்ளங்கை அளவு ஒரு மேகம் தெரியுது, அதை பிடிச்சுக்கோங்க. கர்த்தாவே உள்ளங்கை அளவு மேகம் தெரியுது, நீர் நிச்சயமாகவே கனத்த மழையை அனுப்ப போகிறீர், என் வாழ்க்கையில் மகா பெரிய அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசிங்க. அடுத்தது இன்னொரு இன்சிடெண்ட்டை நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 30லிருந்து 35வது வசனம். இங்கே இந்த சூனேமியால் ஸ்திரீ இந்த தீர்க்கதரிசி எலிசா தீர்க்கதரிசி வரும்போதெல்லாம் தன்னுடைய வீட்டில் தங்க வச்சு அப்படி கவனிச்சு அனுப்புவா. பிள்ளை இல்லாமல் இருந்து இவர் தீர்க்க தரிசனம் சொல்லி பிள்ளை பிறந்தது. ஒரு நாள் இந்த குழந்தை உடம்பு சரியில்லாமல் இறந்து போச்சு பாருங்க. இறந்து போனோன்னே இவளுக்கு அவ்வளோ வருத்தம். திரும்பி போய் இந்த வேலைக்காரன்ட்ட போய் சொல்கிறதுக்காக இந்த சூனேமியால் அனுப்புகிறா பாருங்க. 30வது வசனம், 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 30வது வசனம். பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். இதே கேயாசி எலிசா அனுப்புகிறாரு, நீ போய் அவனை உயிரோடு எழுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு குச்சியை கொடுத்து அனுப்புகிறாரு. கேயாசி அவருக்கு 31வது வசனம். கேயாசி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். ஆனாலும் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான். எலிசா கிட்ட சொல்கிறேன், நீங்கள் குச்சியை கொடுத்து அனுப்புனீங்க, நான் பிள்ளை மேலே கொண்டு போய் வச்சேன், அவனுக்கு உயிரே வரலை அப்படின்னு சொல்லி திரும்பியும் வந்துட்டான். ஆனால் இந்த ஸ்திரீ விடவே இல்லை. எலிசா தீர்க்கதரிசியை திரும்பி கையோடு கூட்டிகிட்டே போயிடுறா. போய் நடந்தது பாருங்க. 33வது வசனம். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண்கள் அவன் கண்களின் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புறப்படுத்து கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்டப்போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். திரும்பவும் இங்கே பாருங்கள், 7 முறை. அந்த குழந்தை எத்தனை முறை தும்முச்சு? எலிசா போய் அந்த குழந்தை மேலே குப்புறப்படுக்கும்போது கொஞ்சம் அனல் வந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கேயும் அங்கேயும் நடக்கிறாரு. நடந்ததுக்கப்புறம் திரும்பியும் போய் அந்த குழந்தை மேலே குப்புறப்படுக்கும்போது இந்த குழந்தைக்கு உயிர் வந்துடுது. அந்த பிள்ளை 7 தரம் தும்மி கண்களை திறந்தான். கண்ணை திறந்து பார்த்துருச்சு. அப்புறமா இந்த சூனேமியால்கிட்ட அந்த குழந்தைய கொடுத்துட்றா பாருங்க. இது ஒரு சூப்பர் நேச்சுரலாக நடந்த காரியம் பாருங்க. கர்த்தர் பிரியமானவர்களே, உங்களோட வாழ்க்கையிலையும் இப்படி எதுக்காக இதெல்லாம் எடுத்து வாசித்து காட்டுறேன் அப்படின்னா, விசுவாசம் பெருகும்படியாக. எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி ஏமாந்து போய் காத்திருந்து, நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். அந்த மாதிரி இருக்கும்போது பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம தியானிக்கணும். எப்படி செத்தவங்களுக்கு உயிர் வந்தது, செத்துப்போன குழந்தைக்கு உயிர் வந்தது. சாதாரண விஷயம். போய் குப்புற படுக்கிறான், வாய் மேலே வாய் ஊதுறான், தன்னுடைய ஆவியை ஊதுறான். கர்த்தருடைய ஆவி அந்த குழந்தையின் மேலே படும்போது உயிர் வருகிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய குடும்பத்தில் என்ன காரியங்கள் மரித்து போய் கிடந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய ஆவியை நீங்கள் அந்த இடத்துல பேசும் பொழுது நிச்சயமாகவே
போய் மரித்த காரியங்கள் உயிர் பெறும். வேதத்தில் இதெல்லாம் நடந்திருக்கு. பழைய ஏற்பாட்டு காலங்களில் எல்லாம் நடந்திருக்கு. இப்போவும் ஆண்டவர் செய்து கொண்டு தான் இருக்கிறார். அற்புதங்கள் நடக்காமல் இல்லை, நிச்சயமாய் நடக்குது. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறிய மேகத்தை நாங்கள் பார்த்தோம் பாருங்க பிரியமானவர்கள். அது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. கர்த்தர் காரியங்களை நடத்தி கொண்டு தான் இருக்கிறார். என்ன ஒன்றுமே நடக்கலையேன்னு சொல்லி கேட்கும்போது இந்த வாரமெல்லாம் நாங்கள் அந்த உள்ளங்கை அளவு மேகத்தை தியானித்து கொண்டே இருந்தோம். கர்த்தர் பாருங்க, அதே மாதிரி ஒரு உள்ளங்கை அளவு மேகம் கர்த்தரை அனுப்பின காரியம். பிரியமானவர்களே, கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். நம்ம சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில், நீங்கள் அழுது கொண்டு இருக்கிற நேரத்தில் அவர் உள்ளங்கை அளவு ஒரு மேகத்தை அனுப்புகிற தேவனாக இருக்கிறார். எல்லாம் முடிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கவே வேண்டாம். பிரியமானவர்களே, மரித்த பிள்ளை உயிரோடு எழும்பியது. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் உங்கள் குடும்பத்தில் என்னென்ன காரியங்கள் மரித்து போய் கிடந்தாலும் எல்லாவற்றையும் அவர் உயிரோடு எழுப்புகிற தேவனாக இருக்கிறார். ஒரே ஒரு காரியம், நம்ம வார்த்தையை விசுவாசிச்சு அதை நம்ம எடுத்து வாயில் பேசும் பொழுது, இருதயத்தில் விசுவாசித்து அதை வாயினால் அறிக்கை பண்ணும் பொழுது, அந்த இடத்துல நம்ம சூழ்நிலைகளின் மத்தியில் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். பாருங்க, இதே மாதிரி எத்தனையோ இன்சிடென்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி 7 தரம் நாகமான் 7 தரம் போய் மூழ்கி எழுந்தான், குஷ்டரோகம் நீங்குச்சு. எத்தனையோ காரியங்கள் நடந்திருக்குது வேதத்தில். இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே ஒரு உள்ளங்கை அளவு மேகம் கண்டிப்பாக உண்டாயிருக்கும். நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தாவே எனக்கு அந்த உள்ளங்கை அளவு மேகத்தை நான் இன்றைக்கு பார்க்குறேன், இன்றைக்கு என் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசிங்க. விசுவாசிக்கும் பொழுது கனத்த மழை உங்களுக்கு உண்டாயிருக்கும். பாருங்கள், இன்னொரு வாக்குத்தத்தத்தோடு நம்ம முடிப்போம். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 17-18 வசனம். இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப சோர்வில் நீங்கள் பேசாதீங்க. 2 ராஜாக்கள் 3:17-18 இது எப்படி நடக்குங்கிறதுக்கு வசனத்தை சொல்கிறேன். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பள்ளத்தாக்கெல்லாம் நிரம்புன்னு கர்த்தர் சொல்கிறாரு. இது 18வது வசனம். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்களை நடத்தி காட்டுறது அது ஆண்டவருடைய வேலை. அவரையும் அவருடைய வார்த்தைகளையும் நம்பி விசுவாசிக்கும் பொழுது அந்த உள்ளங்கை அளவு மேகமானது கனத்த மழையை, பெரிய மழையை கொண்டு வரும். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். அந்த நாளில் அவங்களுக்கு 3 வருஷம் மழை இல்லாமல் இருந்ததுனால ஆண்டவர் மழையை அனுப்பி அற்புதத்தை பண்ணார். இந்த நாட்களில் நமக்கு என்ன சொல்கிறாரு? நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு தேசம் தண்ணீர்னால் நிரப்பப்படும். என்ன, எனக்கு ஒரு அடையாளமே இல்லை அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், பிரியமானவர்களே, உங்கள் பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மழை வேணுங்கிறவங்களுக்கு மழை, உள்ளங்கை அளவு மேகம் வேணுங்கிறவங்களுக்கு உள்ளங்கை அளவு, மழை இல்லாதவங்களுக்கு காற்றும் இல்லாமல் மழையும் இல்லாமல் ஆண்டவர் தண்ணீர்னால் உங்கள் பள்ளத்தாக்குகளை நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். எதை எப்படி வேணாலும் ஆண்டவர் செய்வார். உங்கள் காரியம் ஜெயமாயிருக்கும். அதுதான் சூப்பர் நேச்சுரல் காட். சூப்பர் நேச்சுரலாக காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.